வணக்கம். ஹாப்பி F3யில் குடித்தனத்தின் அடிப்படை தகவல்களை உள்ளீடு செய்த நாம் இப்பொழுது தனிநபர் விவரங்களின் பகுதி ஒன்றினை உள்ளீடு செய்வது தொடர்பாக பார்ப்போம். முதலில் பிரதான குடியிருப்பாளரின் பெயர் இங்கு காண்பிக்கப்படும். இங்கு காண்பிக்கப்படும் பிரதான குடியிருப்பாளரின் பெயரில் ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் அதனை எம்மால் மேற்கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றங்கள் இல்லையாயின் நாம் வலப்பக்க அரோவினை கிளிக் செய்தல் வேண்டும். நான் வலப்பக்க அரோவினை கிளிக் செய்கின்றேன். கிளிக் செய்தவுடன் எனக்கு 2 விருப்பத் தெரிவுகள் காண்பிக்கப்படும். முதலாவது விருப்பத் தெரிவு மீண்டும் உள்ளிடவும், இரண்டாவது விருப்பத் தெரிவு சரியானது முன்னோக்கி செல்க. இங்கு பிரதான குடியிருப்பாளரின் பெயரினை நீங்கள் மிகச் சரியாக உள்ளிட வேண்டும் என்பதனை இது தெரிவிக்கின்றது. அதாவது மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அச்சந்தர்ப்பத்தில் பிரதான குடியிருப்பாளரின் விவரம், அதாவது பெயர் சரியானது என்பதனை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி சரியானது முன்னோக்கி செல்வ என்பதனை கிளிக் செய்தல் வேண்டும். அவ்வாறு மீண்டும் உள்ளீடு செய்ய விரும்பினால் மீண்டும் உள்ளிடவும் என்பதனை தெரிவு செய்ய வேண்டும். நாம் இங்கு சரியானது முன்னோக்கி செல்க என்பதனை கிளிக் செய்வோம். அதை கிளிக் செய்தவுடன் அவர்களுடைய வசிப்பிட நிலை, அதாவது இங்கு 4 வகையான வசிப்பிட நிலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். முதலாவது, நிரந்தரமாக அவர் வளமையாக அவ்விடத்தில் வசிக்கின்றார். அதாவது 6 மாதங்களுக்கு குறைவான காலம் வெளிநாட்டில் வசிக்கின்றார், இலங்கையில் வேறு பகுதியில் வசிக்கின்றார், அல்ல வெளிநாட்டில் 6 மாதங்களுக்கு மேலகமாக வசிக்கின்றார். நாம் இங்கு வளமையாக வசிக்கின்றார் என்பதனை தெரிவு செய்வோம். அவ்வாறு நான் தெரிவு செய்தவுடன் எனக்கு இரண்டாவது நபரின் விவரங்களை உள்ளீடு செய்யுமாறு போகும். அதாவது நான் இங்கு உங்களுக்கு தெரியும் பகுதி ஒன்றில் 3 அங்கத்தவர்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தேன். அதில் முதலாவது அங்கத்தவராக பிரதான குடியிருப்பாளரையும் ஏனைய 2 அங்கத்தவர்களினை தொடர்ந்து கோரும். இப்ப இரண்டாவது அங்கத்தவரின் விவரங்களை உள்ளீடு செய்யுமாறு கோருகிறது. நான் இங்கு ஓகே என்பதனை கிளிக் செய்கின்றேன். கிளிக் செய்தவுடன் இப்பொழுது இரண்டாவது நபரின் பெயரினை உள்ளீடு செய்யுமாறு கோரும். இங்கு முதலாவது பிரதான நபரின் பெயரினை ஏற்கனவே உள்ளீடு செய்யப்பட்டிருந்தமையினால் அதனை காண்பித்தது. ஆனால் இப்பொழுது நாமே உள்ளீடு செய்ய வேண்டும். இரண்டாவது நபருக்கு பெயர் சூட்டவில்லையாயின் அவரை குழந்தை என தெரிவிக்க முடியும். பெயர் சூட்டி இருந்தால் அவரின் பெயரினை குறிப்பிட வேண்டும். நான் இங்கு கே தாரணி என உள்ளீடு செய்கின்றேன். உள்ளீடு செய்தவுடன் வலப்பக்க தரவினை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது அவருடைய குடியிருப்பு நிலை பற்றி கோருகிறது. நான் அவரும் வளமையாக வசிக்கின்றார் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இப்பொழுது மூன்றாவது நபரின் விவரங்களை உள்ளீடு செய்யுமாறு கோருகின்றது. நான் அவரின் விவரம் கே நயனி என உள்ளீடு செய்கின்றேன். வலப்பக்க அரோவினை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது அவருடைய குடியிருப்பு நிலையை பற்றியும் கோருகின்றது. நான் அவருடைய குடியிருப்பு நிலை வளமையான குடியிருப்பு நிலை என்பதை தெரிவு செய்கின்றேன். வலப்பக்க அரோவினை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது என்னிடம் 3 அங்கத்தவர்களுடைய பெயரினையும் அவர்களுடைய குடியிருப்பு நிலை பற்றியும் பெற்றுக் கொண்டு விட்டதாகவும் இப்பொழுது ஏனைய விவரங்களை வழங்குமாறும் கோருகின்றது. நான் ஓகே கிளிக் செய்கின்றேன். கிளிக் செய்தவுடன் முதலாவது நபரின் பெயரினை குறிப்பிட்டு அவருடைய மேலதிக விவரங்களை உள்ளிட செய்ய தொடங்குமாறு கோருகின்றது. நான் இங்கு ஓகே என்பதை தெரிவிக்கின்றேன். இப்பொழுது அவருடைய அடையாள அட்டை இலக்கத்தினை கோருகின்றது. இங்கு அடையாள அட்டை இலக்கமானது 12 இலக்கங்களை அல்லது 9 இலக்கங்களை கொண்ட ஒரு எழுத்தாகிய எக்ஸ் அல்லது வியையும் கொண்ட பழைய இலக்கத்தையும் உள்ளிட முடியும். நான் இப்பொழுது புதிய இலக்கமாகிய 12 இலக்கங்களை கொண்ட அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்கின்றேன். வலப்பக்க அரோவினை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது அவருடைய பால் நிலை என்னவென கோருகின்றது. நான் அவரோட ஆண்மகன் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இப்பொழுது அவருடைய மதவுருக்குரிய அந்தஸ்தினை கோருகின்றது. நான் அவர் ஒரு மதவுரு அல்ல என்பதனை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவருடைய பிறந்த வருடம் அடையாள அட்டை இலக்கத்திலிருந்து கணிக்கப்பட்டு எமக்கு காண்பிக்கப்படுகின்றது. இது சரியென தொடர்ந்து செல்லவும், பிழையாயின் அதனை நீங்கள் மாற்ற முடியும். இங்கு நான் சரியானதென குறிப்பிட்டு தொடர்ந்து செல்வதற்காக வலப்பக்க அரோவினை கிளிக் செய்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பிறந்த மாதத்தினை கோருகின்றது. நான் இவர் பிறந்த மாதம் மே என்பதனை தெரிவு செய்கின்றேன்.
அதனைத் தொடர்ந்து அவருடைய பிறப்பு இலங்கையில் பதியப்பட்டுள்ளதா என கூறுகின்றது. ஆம் என நான் குறிப்பிடுகின்றேன். தொடர்ந்து இவர் திருமணமானவரா இல்லையா என அவரது திருமண நிலை பற்றி கூறுகின்றது. நான் அவர் திருமணமானவர் என்பதனை, விவாகமானவர் என்பதனை தெரிவு செய்கின்றேன். வலப்பக்கத்து அரவணை கிளிக் செய்யும் போது அவருடைய மதம், அதாவது சமயம் பற்றி கூறுகின்றது. அவர் ஒரு இந்து மதம் என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவருடைய இனத்தொகுதியினை கூறுகின்றது. அவர் ஒரு இலங்கை தமிழர் என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவருடைய குடியிருப்பு நிலை பற்றி கூறுகின்றது. அவருடைய குடியிருப்பு நிலை, அவர் இலங்கையில் குடியிருக்கின்றார் என்பதனை பதியப்பட்டுள்ள குடியிருக்கின்றார் என்பதை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவர் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கின்றார், அதாவது அவர் எந்த அந்த குறித்த நபர் பிறந்த பொழுது அவரது தாயார் எந்த மாவட்டத்தில் அல்லது நாட்டில் வசித்தார் என்பது குறிப்பிடுகின்றது. நான் இந்த மாவட்டத்தில் என்பதனை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து வளமையான தற்பொழுது வளமையாக வசிக்கின்ற மாவட்டத்தில் அவர் எவ்வளவு காலங்கள் வசிக்கின்றார் என்பதை கூறுகின்றது. அவர் வசிக்கும் காலங்களை வருடங்களில் எண்ணி குறிப்பிட முடியும். அல்லது பிறப்பில் இருந்தாயின் 3 தடவை 9 என்பதனை உள்ளிட முடியும். அல்லது பக்கத்தில் பட்டியலுக்கான குறியீட்டினை கிளிக் செய்து அதில் தோன்றும் பிறப்பிலிருந்து எனி என்ற தெரிவு செய்ய முடியும். அவ்வாறு தெரிவு செய்யும் பொழுது அது 3 9 உள்ளீடு செய்யும். இப்பொழுது நான் வலப்பக்கத்து அரவினை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது நிரந்தரமான பிரதேச செயலாளர் பிரிவு, அதாவது இவருடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கான இவர் பதிவு செய்துள்ள பிரதேச செயலாளர் பிரிவு எது என்பதை தெரிவு செய்கின்ற மரபோரும். இது ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக 2 கண்டங்களை மட்டுமே பயன்படுத்துவதனால் இங்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேச பிரிவுகளை காண்பிக்கப்படும். நான் இதில் முதலாவது பதவியா என்பதனை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து உங்கள் குறித்த நபருக்கு ஏதாவது தொற்றாத நோய்கள் காணப்படுகின்றதா என்பதை கூறும். நான் இங்கு இவருக்கு எந்த தொற்றாத நோயும் இல்லை என தெரிவு செய்கின்றேன். அவருக்கு அவ்வாறு நோய்கள் இருப்பின், ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் இருப்பின் அவற்றை தெரிவு செய்ய முடியும். அல்லது எதுவும் இல்லை என்பதை தெரிவு செய்ய முடியும். நான் இங்கு அவருக்கு எந்த நோயும் இல்லை என்பதனை தெரிவு செய்து வலப்பக்கத்து அரோவினை கிளிக் செய்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவருடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கூறும். அவருடைய, அதாவது கடந்த 30 நாட்களில், அதாவது இன்றிலிருந்து இதற்கு முன்னிருந்த 30 நாட்களில் ஏதாவது கல்வி நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டாரா என்பதை கூறும். நான் அவ்வாறான நடவடிக்கைகள் எதிலும் அவர் ஈடுபடவில்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவருடைய உயர் கல்வி நிலை, அதாவது தற்பொழுது அவர் இவ்வளவு உயர்வான கல்வி நிலையை பெற்றுள்ளார் என்பதனை கூறும். இவரது பட்டத்தினை பெற்றுள்ளார் என்பதனை நான் இங்கு தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவருக்கு ஸ்மார்ட் தொலைபேசி அல்லது கணினியினை பயன்படுத்துவதற்கான முடியுமா என கூறும். ஆம் என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவர் கணினியை சுயமாக வேலை செய்ய முடியுமா என்று கூறுகிறது. ஆம் என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவர் கண்ணாடியினை பயன்படுத்துகின்றாரா என கூறுகின்றது. நான் ஆம் என தெரிவிக்கின்றேன். அவ்வாறு அவர் கண்ணாடியினை பயன்படுத்தினால் பார்ப்பதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்று கூறுகிறது. நான் குறைபாடு இல்லை என்பதை தெரிவிக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து கேட்பதில் ஏதாவது குறைபாடு இருக்குதா என்பது இடர்பாடு இல்லை என்பதை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து நடப்பதில் அல்லது படிகளில் ஏறுவதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா என்று கூறுகின்றது. நான் இடர்பாடு இல்லை என்பதை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து ஞாபகப்படுத்தல், கவனக்குறைவு அல்லது ஒருமுகப்படுத்துதல் அல்லது போன்றவற்றில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என நான் எந்தவித இடர்பாடும் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். நாளாந்தம் வேலைகளை மேற்கொள்வதில், அதாவது முகம் கழுவுதல், உடைகளை கழுவுதல், ஆடைகளை அணிதல் போன்ற அன்றாட வேலைகளில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது. அவ்வாறான குறைபாடுகள் எதுவும் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். உங்களுக்கு வளமையான மொழி தொடர்பு கொள்வதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா? வளமையான தொடர்பு தன்னுடைய தாய்மொழியில் ஏதாவது கதைப்பதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா என கூறுகின்றது. கொன்னை அப்படி போன்ற நான் அவ்வாறான எந்த குறைபாடும் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். உங்களுக்கு சிங்கள மொழி பேச்சு திறன் எவ்வாறு உள்ளது என்று கூறுகின்றது. நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். தமிழ் மொழியில் பேச்சு திறனை பற்றி கூறுகின்றது. நான் மிக நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். ஆங்கில மொழியில் பேச்சு திறனை பற்றி கூறுகின்றது. நான் நன்று என்பதனை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து சிங்கள மொழியில் விளக்கத்துடன் எழுதும் வாசிக்கும் ஆற்றல் உமக்கு உள்ளதா என்பதை கூறுகின்றது. நான் குறைவு என்பதனை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து தமிழில் அவ்வாறு எழுத வாசிக்கும் ஆற்றல் உள்ளதா என்று கூறுவது மிக நன்று என்பதனை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து ஆங்கிலத்தில் கூறுகின்றது. நன்று என்பதனை நான் தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து ஏதாவது தொழிற்பயிற்சி, அதாவது NVQ சர்டிபிகேட் போன்ற ஏதாவது தொழிற்பயிற்சி சான்றிதழ்கள் வைத்திருக்கிறீர்களா என்று கூறுகின்றது. ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன்.
தொடர்ந்து கடந்த வருடம் ஏதாவது ஒரு மனத்தியானது பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்களா என்பதை தெரிவிக்கின்றது. நான் இதற்கு ஆம் என குறிப்பிடுவதுடன் இந்த பகுதி ஒன்றினை நான் நிறைவு செய்து பகுதி 2 உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.